ஆகஸ்ட் ஆடியன்ஸ் ஐ வுட் சே. ரொம்ப ரேப்ட் அட்டென்ஷனோட எல்லா ஸ்பீச்சையும் அவ்வளோ அழகாக கேட்டீங்க. ஐ எம் ஸோ ஆனர்ட் டு பி addressing you today. And first of all, I thank Rotary Club of Dharmapuri for giving me this opportunity to participate in the installation ceremony. It was such a prestigious ceremony here, and I am so honored to be a part of that ceremony. And உங்களுடைய ஆதரவுக்கும் உங்கள் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இந்த ரோட்டரி கிளப் அவங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் முதற்கண் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் குடும்பமாக நீங்கள் வந்திருக்கீங்க. இது ஒரு குடும்ப விழா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் பார்க்கும்போது நீங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருந்தீங்க என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் ஏற்கனவே செய்திருந்தீர்கள் அப்படின்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்ச்சிகள். இரத்த தான முகாம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருமே செய்வாங்க. ஆனால் புதுசாக நிறைய விஷயங்களை யோசித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், சர்ஜரிக்கு உதவி போன்ற எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கிறீர்கள். அதற்கு முதற்கண் பாராட்டுகள். ஏன்னா அதெல்லாம் வந்து யாராவது யோசிச்சா சொல்லுவோம், விஷனரி தான் யோசிக்க முடியும், இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பாத் செட் பண்ணியிருப்பாங்க. அது வழியாக நம்ம போகிறத விட புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை செய்திருந்தீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அதே போல் வரப்போகிற இந்த ஆண்டு 2026 27 அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே அந்த ரோட் மேப் போட்டிருக்கீங்க. நான் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இரத்த தான முகாம் மட்டும் இல்லை, ரோட் சேஃப்டிக்காக நிகழ்ச்சிகள் போன்ற எத்தனையோ புது நிகழ்ச்சிகள்லாம் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. இன்றைக்கி வந்து அதெல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடத்துலலாம் முன்னாடி அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடத்தை தவிர சொல்லிக் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. அதனால் இதையெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. தாய்மார்கள்லாம் முன்னாடி சொல்லிக் கொடுப்பாங்க சில விஷயங்கள்லாம். அதுவே வந்து அவங்களுக்கும் நேரமின்மையால் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியல. ஆனால் சில விஷயங்களை இந்த மாதிரி நீங்கள் ரோட்டேரியன்ஸ் நீங்கள் அதை ஒரு எடுத்து செய்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த சிபிஆர் அதெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து தெரியல நிறைய பேருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதே அந்த 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 விஷயத்தையே முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா பிரச்சனை வந்தால் பயப்படுறதோ இல்லை விட்டு விலகி ஓடுறதோ அதுதான் முதல்ல செய்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதற்கு வந்து நம்ம பிள்ளைகளை அவங்கள வளர்த்து எடுக்கணும், அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தவும் இருக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வேலையை செய்கிறத விட அவேர்னஸ் கொடுக்குறோம் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் தர்மபுரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பல்ஸ் போலியோ தினம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த பல்ஸ் போலியோ தினத்துக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து ரோட்டரி கிளப் தான். ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா இந்தியாவில் அதை இந்த பல்ஸ் போலியோ தினத்தை கொண்டாடுவதோ இல்லை பல்ஸ் போலியோ தினத்துக்காக அந்த குழந்தைகளுக்கு டிராப்ஸ் கொடுக்கறதெல்லாம் பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ரோட்டரி கிளப் இரண்டுமே சேர்ந்து தான் இந்த இந்தியா நாட்டில் அந்த போலியோ என்பதை ஒழித்து கட்டின ஒரு விஷயம். அது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இதில் என்னுடைய காலையில் கூட நான் சட்டமன்ற உறுப்பினர் என்பதனால என்னை கூப்பிட்டு அந்த போலியோ ட்ராப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போய் போட்டிருந்தேன். அப்பையும் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். ஏன்னா 2004 2009 வரை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இந்தியாவில் இருந்தாங்க. அப்போ தான் இந்த கேம்பெயின் போலியோ கேம்பெயினை ரொம்ப வேகமாக கொண்டு வராங்க. அதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்மளா போய் போடுறது தான். நம்மளா போயிட்டு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இல்லைன்னா போடுவாங்க. ஆனால் இதை ஒரு கேம்பெயினாக கொண்டு வரணும், இந்தியா விட்டு போலியோ என்ற இந்த நோயை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி தான் இதுக்கு பயங்கரமாக தொடர்ந்து முயற்சி செய்து இதை வந்து ஒரு பல்ஸ் போலியோ இந்த நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2008 அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வாட்டி இந்தியாவில் போலியோ இருக்காது, நாங்கள் வந்து ஃபுல்லாக விசாரிச்சுட்ருக்குறோம், இந்திய அரசாங்கத்தில் கண்டிப்பாக இருக்காது. நான் காலையில் என்னிட சொல்லிட்டு போகிறாரு, இன்றைக்கி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், இந்தியா வந்து போலியோ எரடிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மத்தியானம் ரொம்ப அப்படியே ஒரு கவலையான ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. ஒரே ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க யூபியில் ஒரு போலியோ அப்படி.
ஒரு போலியோ அட்டாக் ஆயிடுச்சு ஒரு குழந்தைக்கு. அப்போ ஒரே ஒரு கேஸ் இருந்தால் கூட இந்தியாவில் வந்து போலியோ ஒழிக்கப்பட்டது என்று அந்த நம்ம மார்த்தட்டி கொள்ள முடியாது. அதனால அப்போ வந்து அந்த அந்த வாய்ப்பு நமக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த அவருடைய தொடர் முயற்சியால் 2014 இந்தியா வந்து போலியோ முழுக்க இந்தியாவை விட்டே ஒழிக்கப்பட்டது என்ற அந்த தகவல் கிடைச்சிது. அன்னைக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த சமயம் மருத்துவர் அன்புமணிக்கு ரோட்டரி இன்டர்நேஷ்னலில் இராடிகேஷன் ஆஃப் போலியோ சாம்பியன் அவார்டு கொடுத்தாங்க. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் Dr. Anbumani Ramadas received the Polio Champion Award from Rotary International during that time. Yes, honorary membership also. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு எங்களுக்கு அந்த சமயம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த சமயம் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து டெல்லியில் அந்த அவார்டு அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கக்கூடிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் அவர்கள், பில் கிளின்டன் அவர்கள், ஜார்ஜ் புஷ் அவர்கள், டோனி பிளேர், அதாவது எல்லாருமே உலக தலைவர்கள். அதாவது யூகே, யுஎஸ்ஏ, அமெரிக்காவுடைய அந்த பிரசிடென்ட்ஸ், அதாவது தலைவர்களாக அதிபர்களாக பதவி வகித்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதே போல் கோஃபி அன்னன் அவர் வந்து யுனைடெட் நேஷன்ஸுடைய தலைவராக இருந்தவர். அதே சமயம் அதற்கப்புறம் வந்து கோய்சுமின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்பான் அவருடைய அதிபர். அந்த மாதிரி இப்படி உலக தலைவர்கள் வாங்கிய அந்த விருதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவில் பெறுகிறார், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அவார்டு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டரி இஸ் என்கரேஜிங் த லீடர்ஸ் டு டூ மோர். அதுதான் இதுவரை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்போ தீதி சொன்னாங்க நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், அப்போ தான் நம்ம அதிகமாக செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தையும் இன்னும் நிறைய செய்யணும், மக்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தை வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல் கொடுத்தாங்க. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ரோட்டரி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி போலியோ எராடிகேஷனில் மற்ற இத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக இன்றைக்கி நான் பசுமை தாயகம் சார்பாக நான் வந்திருக்கிறதுனால எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஏரி கரைகளை பலப்படுத்தும் அந்த நிகழ்ச்சிகளை நிறைய செய்கிறார்கள் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் ரோட்டரி கிளப்ஸில். பார்த்தீங்கன்னா அந்த ஏரிகளை தூர்வாடுறதோ இல்லை சுத்தம் செய்வது, அந்த கரைகளை பலப்படுத்தி அதில் மரக்கன்றுகளை நடுவது போன்ற எத்தனையோ விஷயங்களை செய்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா தண்ணீர் ரொம்ப முக்கியம். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு விவசாய நாடு. நம்ம என்னதான் நம்ம எத்தனை விதமான தொழிலதிபர்கள் நம்ம உருவானாலும் நம்மளுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்போம். எல்லாருமே ஒரு கிராமத்துலேருந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்போம். மேடை கீழே இருக்க நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க, மேடைக்கு மேலே இருக்கிற நாங்களும் அப்படி தான் இருந்திருப்போம். எல்லாருமே ஏதாவது ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் 2 பேர் விவசாயம் தான் செய்கிறாங்க, சில விவசாயம் சார்ந்த தொழில் தான் செய்கிறாங்க. அந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடு இந்தியானா, தண்ணீருக்கும் அதே அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா. நம்ம பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நதி ஓடுது. ஆனால் நம்ம தருமபுரி மாவட்டத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் பெரிய நதி எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம 2 நதியை பார்க்குறோம் நம்ம மாவட்டத்தில் ஓடுது. தென்பெண்ணையாறு, காவிரி ஆறு, 2 நதி ஓடுது. ஆனால் அந்த தண்ணி நம்மளால் எடுத்து குடிக்கவும் முடியாது, அதை உபயோகப்படுத்தவும் முடியாது, விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த நதியை இணைக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை போட்டுட்டாங்க, ஆனால் எந்த ஒரு திட்டத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியலன்னா அதுக்கு நிதி பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால தான் வந்து கடலில் வீணாக போகுது பாருங்கள், அந்த தண்ணியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். உபரி நீர்னு ஒரு திட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உபரி நீர்னாலே என்ன, கடலில் வீணாக கலக்கக்கூடிய நீர். நம்ம நதி நீரை கேட்கவே இல்லை. தண்ணி நதி பக்கத்தில் ஓடுது, காவிரி ஓடுது, எல்லாம் அந்த தண்ணியை நம்ம கேட்கல. மழையில் பெய்யக்கூடிய தண்ணி, வீணாக கடலில் கலக்கக்கூடிய தண்ணி தான் எக்ஸஸ் வாட்டர். அந்த தண்ணியை எங்களுக்கு வேணும், அதை மட்டும் கொடுங்க, சேமித்து கொடுங்கன்னா நிறைய அணைகளை கட்ட வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அணைகளே கட்டவே இல்லை. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின அணை ஒன்று இருக்குது, அது மேட்டூர் டேம்.
அதுவும் 1931 கட்டி 1936 கமிஷன் ஆயிருக்கு, அவ்வளோதான். அதற்கப்புறம் பெரிய அணைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் அணைகள் கட்டி நாம் நீரை தேக்கி வைத்தாலே நம்முடைய விவசாயம் செழித்து விடும். அது ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா மேகேதாட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது எங்க? அதுவும் நம்ம ஊர் தான், தர்மபுரி தான். தர்மபுரி பக்கத்தில் தானே இருக்குது மேகேதாட்டுன்றது, ஆடு தாண்டக்கூடிய அந்த இடம். அந்த மேகேதாட்டுல பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதாவது முன்னாடியாவது கர்நாடகாவில் அணை கட்டுறாங்க அப்படின்னா அந்த அணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 டிஎம்சி தண்ணி அவங்களே பிடிச்சி வச்சுக்குவாங்க. மேகேதாட்டு அணையை கட்டிட்டாங்கன்னா 185 டிஎம்சி தண்ணீரை அங்கே கர்நாடகாவில் சேமித்து வைத்துடுவார்கள். நமக்கு தண்ணி வராது, நமக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு கூட ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது. இன்றைக்கி மேட்டூர் டேமில் 40 டிஎம்சி தண்ணி தான் இருக்குது. அதை விவசாயத்துக்கு திறந்து விட முடியல. ஏன்னா நம்ம குடிக்கிறதுக்கு திடீர்னு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது? எது இல்லைன்னா எது இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த தண்ணியை திறந்து விடாமல் வச்சுருக்காங்க. ஜூன் 12 தண்ணியை திறந்து விட்டு விவசாயத்திற்கு அனுப்பி இருக்க வேண்டும். எப்போ எல்லா வருஷமும் அதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் நம்மளால் திறக்க முடியலன்னா தண்ணி இல்லை. தண்ணி இல்லாததுனால அது குடி தண்ணீருக்காக நம்ம சேமித்து வைத்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இது என்னென்னா தர்மபுரி மாவட்டத்தை அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே தர்மபுரி மாவட்டத்தில் தலைக்கு அரை குடம் தண்ணி தான் கிடைக்குது. ஒன்லி ஒரு குடம் தண்ணியை விட கம்மி குடம் தண்ணி தான் நம்ம ஒரு பர்சனுக்கு தர்மபுரியில் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மேகேதாட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த ஒரு டிராப் தண்ணி கூட வரலன்னா அந்த ஒரு குடம் இல்லை அரை குடம் தண்ணி கூட கிடைக்காது நமக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது டைரெக்டாக நேரடியாக நாம் எல்லாம் அதில் பாதிக்கப்படுவோம். தர்மபுரியில் நம்ம வாழக்கூடிய அத்தனை பேரும் பாதிக்கப்படுவோம். ஏனென்றால் தண்ணி கிடைக்காம போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு பற்றிலாம் நம்ம பேசுகிறோன்னா மழை பெஞ்சாதானே, பெய்யும் போது அதை நாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். நம்ம ஊரில் மழை பெய்யுது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் நல்ல மழையே பெய்யுது. அதை நம்ம சேமித்து வச்சாலே நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை வராது. ஆனால் சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் கிடையாது. இப்போ பாக்கம் தாங்கல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள், ஏரியோ கண்மாயோ குளமோ சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இன்றைக்கு நிலங்களாகவோ வீடுகளாகவோ போயிடுச்சு. அதனால அங்கே தண்ணி சேமித்து வைக்க முடியாது. அதனால் இந்த மேகேதாட்டு அணையை அவங்க கட்டிட்டாங்கன்னா நமக்கு சுத்தமாக தண்ணி வராது. அது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதற்கு நீங்கள்லாம் வெளியில் எல்லாருக்கும் அவேர்னஸ் சொல்லணும். வெளியில் எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஜூன் 1 ஜூன் 4 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி ஒரு நடைப்பயணம் சொல்லியிருக்காரு. ஏன்னா குடகு மலையில் தான் ஆரம்பிக்குது, வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பித்து நம்ம கிருஷ்ணகிரியில் என்ட்ரு ஆகுது நம்ம காவிரி. அது நம்ம தருமபுரி வருது, மேட்டூர் அணையை நிரப்புது, சேலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர், பவானி, அப்புறம் திருச்சி, கொள்ளிடம், இதெல்லாம் போயிட்டு கடைசியாக பூம்புகாரில் முடியுது. இந்த ரோட் மேப்பில் தான் போகுது. அதை வழியாக தான் மருத்துவர் அன்புமணி நடைப்பயணம் மேற்கொள்கிறார். எதுக்கு? அவேர்னஸ்க்காக, விழிப்புணர்வு ஏற்படுத்தினால தான் நம்ம தண்ணியை சேமித்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும், குடிக்கிற தண்ணியும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. இந்த விஷயங்களெல்லாம் தான் நம்ம எடுத்து சொல்லணும். நீங்களாம் படிச்சிருக்கிறீங்க, எத்தனையோ உங்களுக்கு அந்த சோஷியல் சர்வீஸ் இருந்து உங்களுடைய மனதிலையும் உடம்பிலையும் ஊறி இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். நானும் சட்டமன்றத்தில் இதை பற்றி நான் பேசியிருப்பேன், நான் பேசினேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேகேதாட்டு தீர்மானத்துக்காக ஆதரவாக நாங்கள் வாக்கெடுப்பு நடக்கும்பொழுது இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதே போல் தருமபுரி மாவட்டத்துக்கு தேவையான காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த விஷயத்தில் நாங்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட நான் சொன்னேன், எங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு பாருங்கள், பனைமரமே காஞ்சி போயிருக்கும். பனைமரம் என்பது ஒரு டெசர்ட்டில் கூட இருந்துடும். அதாவது பாலைவனத்தில் கூட பனைமரம் பழச்சுக்குமா. ஏன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு கீழே வேர் போனாலும் தண்ணியை கண்டுபிடிச்சி பனைமரம் காயாமல் இருக்கும். ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் பனைமரம் கூட ஒரு சில இடத்துல காஞ்சி போயிருக்கு. ஏன்னா தேடி தேடி வேர்கள் தண்ணியை தேடி தேடி அது 100 அடி ஆழம் 1000 அடி ஆழம் போனால் கூட தண்ணி கிடையாது. இந்த விஷயத்துக்காக நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி கொடுங்க, வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல, அடிப்படை உரிமை, குழாவை திறந்தால் தண்ணி வரணும், இல்லை எங்கள் கிணத்துல தண்ணி இருக்கணும், எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டேன். உடனே அதை அவரும் தாய் உள்ளத்தோடு பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம மாண்புமிகு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், அதுதான் போய் கேட்குறோம்.
இந்த விஷயத்துக்காக எங்களுக்கு கொடுங்க, இந்த பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன். உடனே ஒரு கடிதம் மூலமாகவும் நேரவே வலியுறுத்துறேன், கண்டிப்பாக இதை நாங்கள் செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காவிரி உபரிநீர் திட்டம், காவிரியோட தண்ணியே இல்லை, உபரி நீர், வீணாக கடலில் கலக்கக்கூடிய அந்த நீரை திட்டமாக நம்ம சேமித்து வச்சாலும், ஏற்கனவே ராஜாக்கள்லாம் கண்மாயெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் புதுசாக இடம்லாம் உருவாக்கவே தேவையில்லை. ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு குழா போட்டிருக்காங்க. அந்த குழா பக்கத்துலேயே இன்னொரு குழா போட்டாலே இந்த காவிரி உபரிநீர் திட்டத்துக்கான அந்த தண்ணீரை அது வழியாக கொண்டு வர முடியும். ராட்சச இயந்திரங்கள்லாம் வச்சு தண்ணியை நம்ம அதை கொண்டு வந்து அதில் நிரப்பிட்டாலே அந்த குழா வழியாக எல்லா ஊருக்கும் போயிடும். ஏற்கனவே ராஜாக்கள் வெட்டி வைத்த அந்த கண்மாய்கள் இருக்குது, அந்த வழி இருக்குது, அந்த வழியாகவே போய் அந்தந்த ஏரி குளங்களில் நிரம்பிடும், நம்ம வீட்டு கிணறு நிரம்பிவிடும். இதற்கான செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், 650 கோடி. இன்றைக்கி வேணால் ஒரு 1000 கோடி ஆகலாம். ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி, லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வாங்கி தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அதில் ஒரு 1000 கோடியோ இல்லை 650 கோடி கொடுத்தா தருமபுரி மாவட்டம் பிழைத்து கொள்ளும். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பிழைத்து கொள்வார்கள். இதற்காக தான் இந்த திட்டத்தை போய் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு அமைச்சரை நேராக பார்த்து இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், இது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகிறது, அதில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு. பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்களும் அதை பரிசீலனை பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்கன்னு. இருந்தாலும் அதற்கான விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கோம். அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிப்காட் இருக்குது. சிப்காட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட்டை வந்து முதல்ல கொண்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே தடங்கம் பக்கத்தில் நம்ம நிலம் எடுத்துருக்குறாங்க. எல்லாமே புறம்போக்கு நிலங்கள் தான், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த நிலத்தை எடுத்துருக்குறாங்க. அப்படியே பட்டா நிலங்கள் எடுத்திருந்தாலும் அது விவசாயம் இல்லாத, விவசாயம் செய்யாத நிலங்களை 1800 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இதுக்காக போராடின அப்புறம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ போராட்டங்கள் செய்த பிறகுதான் அந்த சிப்காட் கொடுத்தாங்க. எதற்காக? இந்த தருமபுரி மாவட்டத்தில் தொழிலே கிடையாது. பாதி பேர் இந்த ஊர்லேயே வேலை செய்யல, வெளியூரில் தான் இருக்கிறாங்க. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு தொழிற்சாலை உருவாக்க வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போய் பார்த்தேன், ஆய்வு செய்யும்போது பார்த்தா நல்லா ரோடெல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது பத்தாது. தண்ணி இருந்தால் தானே நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு தொழிற்சாலை அமைப்பீங்க. தண்ணி இல்லைன்னா தொழிற்சாலையெல்லாம் வைக்கவே முடியாது. அவங்க கேட்பாங்க, எனக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, நான் எப்படி தொழிற்சாலை வைக்கிறதுன்னு கேட்பாங்க. அதனால் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தையும் நான் அந்த தொழிற்துறை அமைச்சர் அவங்க கிட்ட அந்த அம்மா கிட்ட போய் சொன்னேன், எங்களுக்கு இதை கொடுங்க, எங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்க்குள்ள, ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கே எங்களுக்கு 200 ஏக்கர் தான் இப்போதைக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மின்சாரம் வேணும். மின்சாரம் பார்த்திங்கன்னா எங்கேயோ தூரத்தில் காட்டுறாங்க, ஒரு சப்ஸ்டேஷன் கூட கிடையாது. எப்படி வருவாங்க தொழில் முனைவோர்கள்? எத்தனையோ பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணகிரியோ பெங்களூர் எல்லாம் சேச்சுரேட் ஆயிடுச்சு. தருமபுரி தான் இன்னைக்கு ஹப். தருமபுரியில் கண்டிப்பாக தொழிற்சாலை கொண்டு வர எல்லாரும் தயாராக இருக்காங்க. ஆனால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதி இல்லை. அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னேன். அன்றைக்கி நைட்டு 10:30 மணி வரைக்கும் நானும் அவங்களும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா 9 பேர் வந்து காசு கட்டியிருக்காங்க தொழிற்சாலை கொண்டு வரத்துக்கு. நான் சொன்ன 9 பேர் தொழிற்சாலை கொண்டு வரவங்க எல்லாமே 2 ஏக்கருக்கு தான் கட்டியிருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் தான் 10 ஏக்கர் கட்டியிருக்காங்க. இப்போ 2 ஏக்கர்னா அதுக்கு சின்ன தொழிற்சாலை தான். அவங்க எப்படி இவ்வளோ பெரிய தூரத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரும் கொண்டு வருவாங்க? அதே நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை நம்ம செய்து தரேன். சைட் விசிட் வரேன்னாங்க. சைட் விசிட் வரும்போது நீங்கள்லாம் வரணும். எத்தனையோ தொழில் முனைவோர் இங்கே இருக்கிறீங்க. சைட் விசிட் வரும்போது மினிஸ்டர் வரேன்னு இருக்காங்க. வந்தபோது நீங்கள்லாம் வாங்க, உங்களுடைய கோரிக்கைகள் அங்கே வைங்க. அப்போ தான் நமக்கு நம்ம நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொரப்பூர் ரயில்வே திட்டம் பற்றி சொல்லிட்டோம். அது 85 ஆண்டு கனவு. அப்படியே அந்த திட்டம் வந்து பாதியிலே நின்று போச்சு. இப்போ கொஞ்சம் செய்திருக்கிறாங்க. நான் வந்து தொடர் அழுத்தம் கொடுத்துட்டேன். நேராக போய் முதல் நாளே போய் எல்லா அமைச்சரையும் பார்த்துட்டேன். அப்போ வந்து நம்ம மாண்புமிகு அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் வந்து உடனடியாக என்ன சொல்லிட்டார், அந்த சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டார், 3 தனியாகவே இதுக்கு தாசில்தார் நான் போட்டு அந்த நிலம் கையகப்படுத்த விஷயத்தை சீக்கிரம் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தாசில்தார் போட்டிங்கன்னா ஒரு இடத்த அவர் கையகம் பண்ணி அது 6 மாதம் ஆகிடும்.
அது வந்து பண்ணால் கூட பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கெசட்டில் வரும். கெசட்டில் வந்த அப்புறம் தான் அந்த நிலத்தை கையகப்படுத்தி பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 தாசில்தார் போட்டதுனால சைமல்டேனியஸாக செய்யலாம். ஒருத்தர் போட்டால் என்ன பண்ணுவார், ஒரு இடத்த எடுப்பாங்க, 6 மாதம் ப்ளஸ் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். இன்னும் எடுத்து எடுப்பாங்க, இன்னும் ஒரு 6 மாதம், இன்னொரு 6 மாதம், இன்னும் 2 வருஷம், 3 வருஷங்கள் ஓடிட்டு. இப்போ 3 பேர் அடுத்தடுத்து அவரே சைமல்டேனியஸாக போட்டுட்டதுனால ஒரே 6 மாதத்தில் வேலை முடிஞ்சிடும். இவரும் ஒரே சமயம் நிலத்தை கையகப்படுத்தி பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அடுத்ததாக அது கெசட்டில் அனௌன்ஸ் ஆகும், அடுத்ததாக நம்ம அந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகி அது ரயில்வே கொடுத்துட்டா வேலை சீக்கிரம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக சட்டமன்றத்தில் போய் பேசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்களும் நிஜமாகவே தருமபுரி நல்லா செய்யணும்னு ரொம்ப விருப்பமாக சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி போய் என்னுடைய வாத பிரதிவாதங்கள்லாம் அங்கே கொண்டு போய் வச்சு எங்களுக்கு பண்ணியே ஆகணும்னு கேட்குறோம். அவங்கள உடனே மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்கு அப்பயே நான் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அனௌன்ஸ் பண்ணார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள்லாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணால் மாவட்டம் ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இதெல்லாம் ஒரு தனி மனுஷனாக செய்கிறத விட நம்ம ஒரு டீம் எஃபர்ட்டாக செய்தால் தான் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இந்த முன்னெடுப்புகளுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவை ரோட்டரி கிளப் மூலமாக நான் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நிறைய செய்யணும். அதற்கு நம்ம எல்லாம் ஒரு குழுவாக ஒரு டீம், நீங்கள் பார்த்தாலே ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறீங்க. ரோட்டரின்றது ஒரு கிளப்புன்னு சொல்கிறத விடவும் ரோட்டரின்றது ஒரு குடும்பமாக தான் இங்கே எல்லாரும் இருக்கிறீங்க. ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக இங்கே பயணிக்கிறீங்க. அந்த குடும்பத்துடைய ஆதரவும் எல்லாமே நமக்கு தேவை. ஏன்னா தருமபுரி மாவட்டத்தை நம் முதன்மை மாவட்டமாக ஆக்க வேண்டும். நீங்கள்லாம் அதற்கான விழிப்புணர்வு திட்டங்களை எல்லோரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய உரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.